தமிழ் இசையை தித்திக்கும் தேன்பாகு திகட்டாத தெள்ளமுது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு கன்னி தமிழில் பாடுவதற்கு 16 வயசு கன்னி ஒரு குமரி வந்திருக்காங்க. பேர் செல்வி கன்னியாகுமரி வெங்கடேஸ்வரன். கன்னியாகுமரின்னு பேர் வச்சிருக்கோம். இவங்க கன்னியாகுமரியிலிருந்து வந்திருக்காங்களோன்னு நினைச்சேன். ஆனா இவங்க கோவையிலிருந்து வந்திருக்காங்க. ஒரு கைத்தட்டல் தரலாமே. வரவேற்புரை வழங்க வருமாறு செயலர் திரு முகுந்தன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். டெல்லி தமிழ்ச் சங்கத்தில் இசைவாணி இளைய தாரகை என்ற நிகழ்ச்சியில் இளைஞர்களுக்கு இளம் கலைஞர்களுக்கு நிறைய வாய்ப்புகள், டெல்லி வாழ் கலைஞர்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த விதத்தில் கன்னியாகுமரி வெங்கடேசன் அவர்கள் இந்த கோவையிலிருந்து வந்து நமக்காக தமிழ் இசை வழங்க வந்திருக்கிறார். அவரை எல்லோரும் பலத்த கரகோஷம் எழுப்பி வரவேற்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அருமையான பாடகர், 11ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. அவங்க வந்து இன்றைக்கி டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் பாடினா, டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் யார் இது மாதிரி டெல்லி தமிழில் பாடினாலும் நிச்சயமாக மிகப்பெரிய இசைக்கலைஞராக வருவாங்கங்கிறது இந்த இடத்து மேடையோட ஒரு வைப்ரேஷன். இந்த மேடை வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது. இதில் பாடாத கலைஞர் கிடையாது. இதில் வந்தவங்க எல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு இசை உலகில் கொடிகட்டி ஜாம்பவானாக இருக்காங்க. நிறையா கலைஞர்கள் இங்கே அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே இன்றைக்கி ஒரு வளர்ந்த கலைஞராக இருக்கிறாங்க. அது மாதிரி திருமதி செல்வி கன்னியாகுமரி வெங்கடேசன் அவர்கள் மேன்மேலும் பெயரையும் புகழையும் அடைய வேண்டும் என்று வாழ்த்தி, அவர்களுடன் திருமதி உமா அருண் அவர்கள் வயலின் வாசிக்க இருக்கிறார். அவர்களையும் வரவேற்று, அவருடன் திரு மனோகர் பாலச்சந்திரன் அவர்கள் மிருதங்கம் வாசிக்க இருக்கிறார். அவரையும் வருக வருக என்று வரவேற்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். கலைஞர்களை கௌரவிக்கும் நேரம். செல்வி கன்னியாகுமரி வெங்கடேஸ்வரன் அவர்களை செயலர் திரு முகுந்தன் அவர்கள் கௌரவிக்கின்றார். திருமதி உமா அருண் அவர்களை திரு PS மாசிலாமணி அவர்கள் கௌரவிக்கின்றார். திரு மனோகர் பாலச்சந்திரன் அவர்களை செயலர் கௌரவிக்கின்றார். செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம்.